வெல்கம் பேக் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலான காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன். ஸோ காலிஃப்ளவர் பிரியாணி வித் கர்ட், சப்பாத்தி அண்ட் லெமன் ஜூஸ். இது சிம்பிளான ரெசிபி. இது நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட கட்டலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் 2 கப் புல்லட் அரிசி எடுத்துருக்கு, புல்லட் ரைஸ் எடுத்துருக்கு. ஸோ இது நல்லா 2 times வாஷ் பண்ணிட்டு, ஸோ 15 to 20 minutes ஆர் ஒரு ½ an hour ஊற வைக்கலாம். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்குள்ளேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணி வைப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஊற வச்சுருக்கு. ஸோ எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்ப்போம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ காலிஃப்ளவர், கேப்சிகம், அப்புறம் டொமேட்டோ, கேரட், பீன்ஸ், 4 to 5 சில்லிஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன். ஸோ நல்லா பிரியாணிக்கு ஏற்ற மாரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கூட எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் ஜாஸ்தி எடுத்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 liter குக்கர் எடுத்திருக்கேன். நான் குக்கர்லேயே பண்ண போகிறேன். உங்களுக்கு குக்கரில் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் ஒரு பாத்திரத்தில் கூட பண்ணலாம். அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் வச்சுருக்கு. ஸோ ஹீட் ஆகட்டும். ஸோ ஹீட் ஆனோன்னு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எண்ணெய் எடுத்திருக்கேன்னு தெரியுது. ஸோ நான் இன்றைக்கி 2 பேருக்கு மட்டும் சமைக்க போகிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கடுகு, சீரகம் எதுவுமே போட மாட்டேன். பிகாஸ் நார்மல் காலிஃப்ளவர் பிரியாணிக்கு நீங்கள் வெறும் வெங்காயம், வெஜிடபிள்ஸ் போட்டு இது பண்ணாலே போதும். இப்போ நான் வெங்காயம் போட போகிறேன். ஸோ 2 வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகான், எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஒரு வாட்டி இதாகட்டும், கிளறி விட்டுடலாம். மஞ்சள் போடுறேன் இப்போது. ஸோ மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் எல்லாம் இதாகட்டும், மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் எல்லாம் எடுத்திருக்கேன். 1 teaspoon போதும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போட்டோம். அதுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ கேரட் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பீன்ஸ், காலிஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டாட்டோ, இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்துட்டேன். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணின்னு இருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். ஸோ கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெஜிடபிள்ஸு கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கோசரம் நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி இப்போ பார்க்கலாம். நம்ம குக்கர் ஓப்பன் 5 to 10 minutes ஆச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இன்னொரு வாட்டி கிளறி விட்டுட்டு
நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்போது நான் இந்த டம்ளர் 2 கிளாஸ் ரைஸ் புல்லட் ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போது நான் 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றுறேன். ஸோ நல்லா நம்ம ஊற வச்சதுனால தண்ணி கம்மியாக எடுத்துக்கலாம். 4 கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு ஒரு 2-3 கொதியல் வந்துட்டோன்னு நம்ம சால்ட் போடலாம். இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி சால்ட் சேர்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து ஆல்மோஸ்ட் 70% வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ 1 to 2 விசில் வைக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா கலரி ஸோ ஒரு லெமன் எடுத்துருக்கு. ஸோ ஸ்வீஸ் பண்ணிட்டு ஸோ குக்கரை நான் க்ளீனாக க்ளோஸ் பண்ணிட்டு 2 to 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு பெரிய ஆட்டை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ 2-3 சப்பாத்தி பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் சப்பாத்தி இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ 4 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பண்ணி ஆயிட்டோன்னு ஸோ பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுருக்க ரைஸ் என்னாச்சு பார்க்கலாம். ஸோ விசில் 2 வந்துச்சு. ஒரு கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போது மேலே இருக்கிற விசில் கொஞ்சம் நீங்கள் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி இஸ் ரெடி நவ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கான்செப்டோட இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, see you.